الرحمن الرحيم. وإذا أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا ضيعت الأمانة فانتظروا الساعة. فقال أبو هريرة رضي الله تعالى عنه: كيف ضيعت الأمانة يا رسول الله؟ قال صلى الله عليه وسلم: إذا أسند الأمر إلى غير أهله فانتظروا الساعة. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அன்பு குறித்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இறை அன்பை நாடி இறை பொருத்தத்தை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் இறை அன்பும் இறை உபகாரமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சகைக்குரிய பெருமக்களே, நாம் பின்பற்றுகின்ற இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தைக்குள் அதை கட்டுப்படுத்துவார்கள். அத்தீனு நசீஹா. நாம் பின்பற்றுகிற மார்க்கம் என்பது பிறருக்கு செய்கின்ற உபகாரம் என்பதாக, பிறருக்கு நலவை நாடுவதுதான் மார்க்கம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையில் அந்த செய்தியை சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தில் நாம் ஈமான் என்று சொல்லுகிறோம். ஆனால் எத்தனை விஷயங்களை நம்பிக்கை கொள்வதில் கண்களால் கண்டு நம்பிக்கை கொள்கிறோம், எத்தனை விஷயங்கள் ரகசியமாக மறைவானவற்றை நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 80% விஷயத்தை ரகசியமாக மறைவானதைத்தான் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அதனால் தான் நாம் முஃமின். சுருங்க சொன்னால் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, நம்புகிறோம். மறைவானவற்றை நம்புகிறோம். சொர்க்கம் நரகத்தை பார்த்தது கிடையாது, நம்புகிறோம். ஏன், ரசூலை கூட பார்த்தது கிடையாது, சஹாபிகளை பார்த்தது கிடையாது, குர்ஆன் வஹியா என்பதை பார்த்தது கிடையாது. இருந்தாலும் இதையெல்லாம் மறைவான ரகசியமான ஒன்றை நம்புவதின் காரணத்தினால், கபருக்கு பின் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புவதின் காரணத்தினால், ஒரு நன்மையை செய்தால் பிறகு நமக்கு மஹ்ஷரில் அது நன்மையை தரும், சொர்க்கத்தை தரும். ஒருவேளை தீமையை செய்தால், பிறருக்கு அநியாயம் செய்தால் நமக்கு அது வாழ்வில் இழப்பை தரும், நமக்கான நரகத்தை அது தட்டி கொடுக்கும் என்கிற விஷயத்தை நாம் நம்புவதின் காரணத்தினால், ரகசியத்தை பேணுகிற காரணத்தினால் நமக்கு முஃமின் என்கிற பெயர். சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை, இப்னு கய்யூம்ங்கிற பெரிய இமாம் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அவன் செய்கின்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், மறைக்கிறான், வெளிப்படுத்த மாட்டான். அவன் செய்கிற மிகப்பெரிய அருட்கொடையில் அது ஒன்று. ஆனால் அந்த அடியான் தான் செய்த பாவத்தை பிறரிடத்தில் பெருமையாக பேசிக் கொள்கிறான் என்று சொன்னால், இறைவனால் மறைக்கப்பட்ட ஒரு செய்தியை தான் செய்த அந்த பாவத்தை பெருமிதத்தோடு சில நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிற அந்த பண்பு கொண்டவனை இறைவன் மன்னிப்பது இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனின் அருட்கொடை என்பதில் அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் மறைவாக வைத்திருக்கிறான். இறைவன் மறைவானவன். அல்லாஹு தஆலா மறைப்பதை விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒருவர் தான் பாவம் செய்து விட்டோம் என்று பெருமானாரிடத்தில் வந்து சரணடைந்தால், பெருமானார் அந்த பாவத்தை துருவி கேட்க மாட்டார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற ஒரு சஹாபி வந்தார், பெருமானாரை சந்தித்தார். யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பவில்லை. சஹாபிகளிடம் சொன்னார்கள், அவர் குடித்திருக்கிறாரா என்று பாருங்கள் என்றார்கள். சஹாபிகள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இல்லை இல்லை, மாயிஸ் பைத்தியமான்னு கேட்டாங்க. இல்லை என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சஹாபியும் எந்த ஒரு பெண்மணியும் தான் செய்த குறைகளை, ரகசியத்தை வெளிப்படுத்துகிற பொழுது, நீ எப்பொழுது செய்தாய், எந்த நேரத்தில் செய்தாய், எந்த இடத்தில் செய்தாய் என்று பெருமானார் கேட்ட வரலாறுகள் கிடையாது. காரணம், முடிந்த அளவுக்கு மறைப்பார்கள், ரகசியத்தை பேணுவார்கள். ரகசியம் பேணப்படுவது என்பது மார்க்கத்தில் மிகச்சிறந்த விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் இப்படி பதிவாகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, இதா உய்யத்தில் அமானா, ரகசியம் வீணாக்கப்படுகின்ற பொழுது ஃபன்ததிரு ஸாஅ, நீ மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள். உலக அழிவை எப்பொழுது கிடைக்கும் என்றால், எப்பொழுது ஒரு மனிதரிடத்திலும் கூட ரகசியம் பாதுகாக்கப்படாமல் இருக்கிறதோ அப்பொழுது உலக அழிவை நீ பார்த்துக்கொள் என்றார்கள். அபூ ஹுரைராங்கிற சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்பொழுது அந்த பலகீனமாக ரகசியம் வெளிப்படுத்தப்படும் என்பதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஸ்னதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, ஒரு பொறுப்பை தகுதியில்லாத ஒருவர் ஆளுகிறார், தகுதியில்லாத ஒருவரிடத்தில் ஒரு பொது பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நீ விலகிக்கொள், அது உலக அழிவிற்கான அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது ரகசியம் பாதுகாக்கப்படுகின்ற தன்மை ஒரு முஃமினிடத்திலிருந்து விலகுகிறதோ அப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் அழிவை நோக்கி, உலகத்தினுடைய எல்லையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சகைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர், ஒரு சகோதரர் உங்களிடத்தில் வருகிறார், இதா ஹத்தஸ ஹதீஸன், உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார், சொல்லிட்டு அந்த செய்தியை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லாதீங்கன்னு சொல்லல, அவர் சொல்லுவதே தனிமையாக உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். அவர் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கல, பிறரிடத்தில் சொல்லுவதை அவர் விரும்பவில்லை. அதை ரகசியம் என்று அவர் சொல்லாவிட்டாலும் கூட அது மறைப்பது உங்கள் மீது கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உறவினர்கள், நண்பர்கள், எந்த வட்டாரங்களை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ரகசியங்கள் பேணப்படாத பொழுது அது அழிவை கொண்டு போய் நிப்பாட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அவர்களுடைய மனைவிகளுடைய வீடுகளில் தங்குவார்கள். ஆனால் ஸைனப் இப்னு ஜஹஷ் என்கின்ற உம்மஹாத்துல் முஃமினாக இருக்கக்கூடிய தாயாருடைய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். காரணம், அவர்களோடு பேசுவார்கள். காரணம், அவர்களுக்கு உறவினர்கள் கிடையாது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு போர் கைதியாக வந்து பெருமானாருக்கு மனைவியாக ஆனவர்கள். உறவினர்கள் பந்தம் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் அதிக நேரம் பெருமானார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு பொருளை உட்கொள்வார்கள், சாப்பிடுவார்கள், விரும்பி சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடுகின்ற பொருள்களில் தேன் என்பது பெருமானாருக்கு பிடித்த ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஸைனப் அம்மையார் வீட்டிலிருந்து வருகிற பொழுது தேனை அதிகம் பருகிவிட்டு வருவார்கள். இந்த விஷயத்தை பிற மனைவிமார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா அம்மையார் அவர்களும் ஒரு சின்ன விஷயத்தை பேசுகிறாங்க. பெருமானார் எப்பொழுது பார்த்தாலும் ஸைனப் அம்மையார் வீட்டிலிருந்து வருகிற பொழுது அதிகம் நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள். எதையாவது ஒன்றை உட்கொண்டு விட்டு வருகிறார்கள். அவர்கள் அப்படி உட்கொள்வதையும் பிறகு நம்மிடத்தில் வருவதையும் நாம் விரும்புவது கிடையாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தடவை அதுபோன்று தேன் அருந்து விட்டு வந்தால், நாம் இருவரில் யார் வீட்டுக்கு பெருமானார் வந்தாலும் நாம் சொல்லுவோம், பெருமானாரனுடைய அந்த சாப்பிட்டு வந்த துர்வாடை எங்களுக்கு பிடிக்கவில்லை, அது ஏதோ ஒரு கருவேன பிசினை போன்று அது வாடையை கொடுக்கிறது என்பதாக பெருமானாருக்கு நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பேசி வச்சுக்கிறாங்க. இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த விஷயத்தை அல்லாஹ் திருமறையில் பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. அந்த ஸைனப் அம்மையார் வீட்டுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மாத்திரத்தில் உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஒரு துர்வாடை வீசுகிறது என்றார். என்ன துர்வாடை என்பதாக பெருமானார் கேட்டாங்க. ஒரு கருவேலம் பிசினை ஒரு உட்கொண்டால் என்ன வாடை வருமோ அது போன்று வருகிறது என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாக்கின்னி இன்னி அஷ்ரபு அஸ்லன், நான் தேனைத்தான் உட்கொண்டேன், நான் எந்த விதமான பிசினையும் உட்கொள்ளவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவிக்கு இது பிடிக்கவில்லை என்று சொன்னதற்கு பின்னால் சொன்னார்கள், இதற்கு பின் நான் தேனையே குடிக்க மாட்டேன், விட்டு விடுந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் தேனை சாப்பிட மாட்டேன், கவலைப்படாத, ஆனால் இந்த விஷயத்தை யாரிடத்திலும் சொல்லிவிடாதே என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுவயது காரணத்தினால் எல்லா மனைவிமார்கள்ட்டையும் அது சொல்லிடுறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை திருமறையில் வெளிப்படுத்துகிறான். வைதா அஸர்ரன் நபியு இலா பஅலி அஸ்வாஜிஹி, சில மனைவிகளிடத்தில் பெருமானார் சில விஷயத்தை ரகசியமாக சொன்னார்கள். ஃபலம்மா நப்பஅத் பிஹி, அந்த பெண்மணி அதை பிறரிடத்தில் போய் சொல்லிவிட்டார். வ அல்ஹரஹுல்லாஹு அலை, அதை நான் நபிக்கு சொல்லிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் திருமறையில் பேசுகிறார். இந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்ல வருகிற செய்தியை தஃப்சீரிலே இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கிற செய்திகளை அது கணவனோ மனைவியோ வெளிப்படுத்துகிற பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறார்.
இன்றைக்கு நீங்கள் மிக சகஜமாக எடுத்துக்கொண்டால் தொலைக்காட்சிகளில் ஒரு கணவன் மனைவி தன் வாழ்க்கைக்குள் நடக்கக்கூடிய 4 சுவற்றுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணுகிறார்கள். அதை போய் விவாதம் செய்கிறார்கள், வாதிடுகிறார்கள். ஒரு இஸ்லாமிய பெண்ணை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் ஒரு பொது மேடையில் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதனால் என்ன விதமான லாபம் கிடைக்க போகிறது? ஒரு பொது சபையில் ஒரு குடும்பத்திற்குள் நடக்கிற செய்தியை சொல்லுகிற பொழுது அந்த பாரம்பரியத்திற்கே அல்லாஹ் பரக்கத்தை இல்லாமல் ஆக்குகிறார். சங்கைக்குரியவர்களை, இந்த விஷயத்தை நன்கு நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு மிக முக்கிய காரணங்கள் சிலருடைய ரகசியத்தை சிலர் வெளிப்படுத்துவதின் காரணத்தினால். அதனால்தான் அதிக நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருடைய ரகசியத்தையும் அல்லாஹ் மறைத்துக் கொண்டே வருகிறார். ஒருவேளை அந்த ரகசியத்தை இறைவன் வெளிப்படுத்தி விட்டால் தாய் தன் பிள்ளையிடத்தில் பேச முடியாது, பிள்ளை தன் தாயிடத்தில் பேச முடியாது, சொந்த பந்தங்கள் உறவினர்களோடு உறவாட முடியாது, நண்பர்கள் நண்பு வட்டாரத்தோடு பேச முடியாது. ரகசியங்களை பாதுகாப்பதில் இறைவன் மிக கவனம் செலுத்துகிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்பம் என்று வந்து விடுகிற பொழுது, கணவன் மனைவி என்று வந்து விடுகிற பொழுது அதிகம் நாம் ரகசியத்தை பேணி பாதுகாப்பது என்பது அதிமுக்கிய கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்கள், இன்றைக்கு தலாக், கொலா போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கிறது. மிக வருத்தமான செய்தி என்னன்னு சொன்னா, ஒருவர் பிரிந்ததற்கு பின்னால் எப்படி இந்த தலாக் நிகழ்ந்தது என்பதாக அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணிடத்திலோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட ஆணிடத்திலோ திரும்பி கேட்பதன் மூலியமாக பின்னால் அவர்கள் வாழ்க்கையின் நலவான ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்கு காரணம் இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கை முன்காலகட்டத்தில் ஏற்பட்ட சில கசப்பான நிகழ்வுகளை முன்வைத்து பின்னால் நல்ல வாழ்க்கையோடு அமையாமல் போவதற்கு அது காரணமாக மாறும். சங்கைக்குரியவர்களை, இது இஸ்லாமிய ஊர்களில் இஸ்லாமிய பண்புகளை சார்ந்தவர்களுக்கு இது அதிகம் நிகழ்கிறது. நாம் இந்த விஷயத்தில் எந்த விதமான கவனமும் செலுத்தக்கூடாது. இறைவன் திருமறையில் ஒரு வார்த்தையில் சொல்லுவான், வலா தஜஸ்ஸசு, பிறரின் குறைகளை நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். அது அல்லாஹ்வுக்கே பிடிக்கிறது கிடையாது. ஒருவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான், முடிந்தால் மன்னிக்கிறான். அவன் வெளிப்படுத்துவதை அவனாகவே இருந்தாலும் இறைவன் அதை விரும்புவது கிடையாது. பிறரிடத்தில் நாம் அந்த விஷயத்தை எதிர்பார்த்து துருவுகிற பொழுது இறைவனுடைய ஒரு சாபம் நமக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரிடத்தில் ஒருவர் குறையை கண்டுபிடிக்க வேண்டும், ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அவனை பற்றிய விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் பின்தொடர்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ரகசியத்தை குடும்ப வெளியில், வெட்ட வெளியில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்கள், இதெல்லாம் மிக எச்சரிக்கையான வார்த்தை. இன்றைக்கு நம் சமூகத்தில் இல்லாமல் போன ஒரு பண்பு. முன் காலகட்டத்தில் முன்னோர்கள் அவர்கள் துஆ கேட்டால் மழை பொழியும் என்பார்கள், அவர்கள் காற்றில்லை என்றால் காற்று வீசும் என்பார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு புராண கதைகளை போன்று தெரிகிறது. உண்மையில் பார்க்க போனால் அதெல்லாம் அவர்களுடைய நற்பண்புகளின் மூலியமாக இறைவன் கொடுத்த அந்த வெகுமதி, சன்மான். இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த பேணுதல், நம்மிடத்தில் அந்த ரகசியத்தை காக்க வேண்டிய அந்த தன்மை இல்லாத காரணத்தினால் நம்மிடத்தில் அந்த பண்பே இல்லாமல் போய்விட்டது. குடும்பம் என்று வருகிற பொழுது கணவன் மனைவி விஷயத்தில் ரகசியம் பேணப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு எச்சரிக்கைக்குள்ள ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் சொன்ன ஹதீஸ்களில் இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. சிலர் இருக்கிறார்கள், சிலர் தன் நட்பு வட்டாரங்களோடு இரவு நடந்த விஷயங்களை கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி பகிர்கிற ஒருவர் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பாவி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாடினார்கள். சங்கைக்குரியவர்கள், இதெல்லாம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். கணவன் மனைவிக்கு மத்தியில் ரகசியம் அதிமுக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். சஹாபிகள், பெரும் சஹாபிகள் என்று சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் என்கிற சஹாபி, உஸ்மான் இப்னு அதுமான் என்கிற சஹாபி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நாங்கள் பெருமானாரோடு காலையில் இருக்கிறோம், பகல் நேரங்களில் இருக்கிறோம், நீங்கள் இரவு நேரங்களில் பெருமானாரோடு இருக்கிறீர்கள், என்ன பெருமானாருடைய அமல்கள் எப்படி இருக்கும், பெருமானார் எப்படிப்பட்ட அமல்லாம் செய்வாங்க, எது போன்ற வணக்க காரியங்களை எல்லாம் அவர்கள் புரிவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய இந்த 3 சஹாபிகள், பெரும் சஹாபிகள், எல்லாரும் சொர்க்கத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட சாபிகூன் அல் அவ்வலன் என்று சொல்லக்கூடிய சஹாபிகள், ஒரு ஆன்மீக தேடலில் ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த ஆயிஷா நான் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நின்று வணங்குவார்கள்,
அதிக நேரம் அழுகுவார்கள், துவா செய்வார்கள், ஏன் சகல நேரம் வந்துவிட்டால் நோன்பு நோக்குவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இரவு நேரங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தெளிவாக சொல்லுவார்கள். இதை கேட்ட உடனே இந்த 3 சஹாபிகளும் ஒரு சஹாபி வீட்டுக்கு போறாங்க. உஸ்மான் இப்னு மதுஊன் என்கின்ற சஹாபியினுடைய அந்த 3 பேர்ல ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். பெருமானார் இவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறார்கள், எந்த பாவமும் செய்யாத பெருமானாரே இரவு முழுவதும் நின்று வணங்குகிற பொழுது, அழுகிற பொழுது, நோன்பு நோக்கிற பொழுது நாம் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? அலியர்கள் ஒரு சபதம் எடுக்கிறார்கள், இனிமேல் நான் தொடர்ச்சியாக நோன்பு நோற்பேன் என்பார்கள் என்று சபதம் எடுத்துக் கொண்டார்கள். அடுத்ததாக அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற சஹாபி சொன்னாங்க, இனிமேல் நான் கால் கெடுக்க இரவு நின்று வணங்குவதுதான் என்னுடைய அமல் என்பதாக அவர் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார். உஸ்மான் இப்னு மதுஊன் என்கிற சஹாபி சொன்னாங்க, இனிமேல் நான் அழுவதை மட்டுமே இரவு நேர வணக்கமாக வைத்துக் கொள்வேன் என்பதாக அந்த சஹாபியும் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார். இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது வீட்டில் உஸ்மான் இப்னு மதுஊன்ங்கிற சஹாபியுடைய மனைவியும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆலோசனை செய்ததற்கு பின்பு உஸ்மான் இப்னு மதுஊன்ங்கிற சஹாபி சொல்றாங்க, மனைவியை பார்த்து, நாம் ஆலோசனை செய்த விஷயத்தை யாரு கேட்டாலும் நீ சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பின்னால் இந்த விஷயங்கள் அதிகமாக ஏற்படுகிற பொழுது சஹாபிகளுக்கு மத்தியில் திடீரென்று இரவு வணக்கம் அதிகமாக ஆரம்பிக்கிறது, திடீரென்று தௌபாக்கள் அதிகமாக ஆரம்பிக்கிறது, திடீரென்று நோன்புகள் சஹாபிகள் சகரே செய்யாமல் நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் இந்த செய்தி எப்படி வெளியே போனது என்பதாக. ஆயிஷா சொல்றாங்க, இது போன்ற 3 சஹாபிகளும் கேட்டுக்கிட்டாங்க, நான் சொன்னேன்னு சொல்லி ஆயிஷா சொன்ன பொழுது பெருமானார் ஒவ்வொரு சஹாபியனுடைய வீட்டுக்கும் சென்று இது ஆலோசனை நடந்துதான் கேட்க போறாங்க. இந்த 3 சஹாபியனுடைய வீட்டுல உஸ்மான் இப்னு மதுஊன்ங்கிற சஹாபியுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, இங்க ஏதாவது ஆலோசனை கூட்டம் நடந்ததா, என்னை பற்றியோ அல்லது என் வணக்கத்தை பற்றியோ இங்க ஆலோசனை கூட்டம் நடந்ததான் கேட்கிற பொழுது ஒரு மனைவியாக உஸ்மான் இப்னு மதுஊன் அதை மறைக்கிறார்கள். இருந்தாலும் பெருமானார் கேட்டா பொய் சொல்ல முடியாது. அவர் அழகாக சொன்னார்கள், நீங்கள் சொன்னதை போன்று இந்த இடத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்றார்கள். ஹதீசுகளில் வருகிறது, பெருமானார் கடவாய் பல் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறார்கள். காரணம், ஒரு மனைவி கணவன் விஷயத்தில் இவ்வளவு தூரம் பண்பாக ரகசியத்தை மறைக்கிற விஷயத்தில் ஒரு பெண்மணி இருக்க முடியுமா என்பதில் அந்த உஸ்மான் இப்னு மதுஊனின் மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு பின்னால் சஹாபிகளுக்கு அறிவுரை கூறினார்கள், இது உங்கள் மீது கடமை கிடையாது, நபியாக இருக்கிற காரணத்தினால் நான் செய்கிறேன் என்பதாக விளக்கம் கொடுத்தார். இந்த ஹதீஸை விளக்குகிற பொழுது ஒரு மனைவி தன் கணவனுக்கு இவ்வளவு தூரம் ரகசியத்தை பேணுவது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்ல நட்பு வட்டாரங்கள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ரகசியம் பேணுது. சில விஷயங்களை நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம், அது கசப்பான நிகழ்வாக மாறி போகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் முழுவதும் பெருமானாருக்கு பணிவிடை செய்த ஒரு சஹாபி. அவர்கள் நீண்ட நேரம் பெருமானாருக்கு பணிவிடை செய்துவிட்டு வீட்டுக்கு போன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம்ங்கிறவங்க கேட்பாங்க, ஏன் இவ்வளவு நேரம் தாமதமாகி விட்டது அரசே, ஏதாவது பெரிய விஷயம் ஏதாவது நடந்ததா, பெருமானார் ஏதாவது பெரிய வேலையை கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க. அனஸ் சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு அலுவல் இருந்தது, ஷகனி எனக்கு ஒரு அலுவல் இருந்தது என்பதாக சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன வேலை கொடுத்தாங்கன்னு துருவி கேட்பாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே அனஸ் சொல்லுவாங்க, சிர்ருன், இது ரகசியமானதுன்னு சொல்லுவாங்க. நம் தாய்மார்களாக இருந்தால் அதை துருவி கேட்போம். சஹாபிய தாய்மார்களாக இருக்கிற காரணத்தினால் சொல்லுவாங்க, ஃபஹ்ஃபிது சிர்ர, பெருமானார் விடயத்தில் உன்னை நடந்து கொண்ட அந்த ரகசியத்தை பாதுகாத்துக்கொள், அதுதான் சிறந்த பண்பு என்பதாக அந்த தாயார் அதற்கு பின் எதையுமே கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் துருவி கேட்கிற ரகசியங்கள், பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது வயதை அடைந்து அல்லது திருமணம் முடித்ததற்கு பின் அடுத்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை துருவி கேட்பதன் மூலமாக இருக்கட்டும் சரி, இது எல்லாம் குடும்பத்தின் நிம்மதியை இழக்க செய்கிறது. ரகசியங்கள் என்பதை அல்லாஹ் பாதுகாக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் பிறருடைய தவறுகள் மறைக்கப்படுகிறது, குடும்பத்தில் அமைதி ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, சில நேரங்களில் சில அடியார்கள் செய்கிற பாவங்களை இறைவன் மறைக்கிறான், ரகசியப்படுத்துகிறான், அவனுக்கென்று ஒரு அவகாசம் கொடுக்கிறான். ஏன்? அவன் மன்னிப்பை கேட்டுவிட்டால் நண்பனாக்கிக் கொள்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகைக்குரியவர்களை நட்பு வட்டாரத்திலும் சரி, சொந்த பெற்றோர்கள் விதத்திலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு வட்டாரத்தில் அதிகமாக நண்பராக இருந்தவர், சஹாபியாகவும் இருந்தவர் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக மாறிய பொழுது முதலில் உஸ்மான் உமர் கேட்டாங்க, என் மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா, விதவையாக இருக்கிறார்கள் என்று கேட்டாங்க. உஸ்மான் ராணி எதுவுமே பேசிக்கல, வேண்டான்ட்டாங்க. பின்னால் ஒரு காலம் வரும், நான் அப்பொழுது வாய்ப்பு இருந்தால் சொல்லுகிறேன் என்று அனுப்பிவிடுகிறார்கள். சரி, உற்ற நண்பராக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, ஹப்ஸாவை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா, அவள் விதவையாக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு எதுவுமே பேசல, அதற்கு எந்த விதமான பதிலும் சொல்லல. ரொம்ப பெரிய வருத்தத்தை உமர் ரலியல்லாஹு கொடுக்குது. பின்னால் சில நாட்கள் கழிந்ததற்கு பின்னால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பேசி அனுப்புகிறார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு சந்திச்சு பேசுறாங்க, நீங்கள் என்னிடத்தில் வந்து பெண் பேசிய பொழுது நான் வேண்டாம் என சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா? நானும் என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நேரத்தில் பேசிக்கொள்கிற பொழுது, ஹப்ஸா இப்பொழுது விதவையாக இருக்கிறார், ஒருவேளை பெண் கேட்டு வந்தால் நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ரகசியத்தை பேசினார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட பொழுது நான் பேசாமல் இருந்ததற்கு இது ஒரு காரணம் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நட்பனுடைய சொந்த நண்பராக இருப்பவர் ஒரு விஷயத்தை நாடுகிறார் என்று தெரிகிற பொழுது அது ரகசியமாக எவ்வளோ உற்ற நண்பராக இன்னொருவர் இருந்தாலும் கூட அவரிடத்தில் வெளிப்படுத்துவதை கூட சஹாபிகள் தவறு என்று நினைத்திருக்கிறார்கள். அதனால தான் சுஃபியானு சௌரிங்கிற ஒரு மிகப்பெரிய இமாம் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் சில காலம் அவர்களோடு பழகுங்க, அவர்களோடு பழகி சில ரகசியங்களை நம்மகிட்ட சொல்லுங்க. அந்த ரகசியத்தை நீங்கள் சில காலங்களுக்கு பின்னால் அவரோடு சின்ன ஒரு சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு வேறு ஒரு நபரை தூது அனுப்பி அவரிடத்தில் நீங்கள் சொன்ன ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரா என்பதை நீங்கள் தேர்வு செய்து பாருங்கள். வெளிப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அந்த நட்பை தொடராதீர்கள் என்பதாக சுஃபியானு சௌரிங்கிற இமாம் சொல்றாங்க. சங்கைக்குரியவர்களே, ரகசியத்தை பேணுகிற விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சில நேரங்கள் நட்போடு இருக்கிற பொழுது யார் ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஒருவேளை அவருக்கும் நமக்கு ஒரு பகைமை ஏற்பட்டு விட்டால், ஒரு விதமான உறவில் விரிசல் விட்டு விட்டால், அவர் செய்த எல்லா காரியங்களையும் நாம் மறைத்து வைத்திருந்த எல்லாவற்றையும் பொதுவெளியில் போட்டு உடைப்போம் அல்லவா? இதுதான் கலபுர் ரஹ்மான், இறைவன் கோபப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் என்பதாக ஹதீஸ்களில் காணப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், இதெல்லாம் மிகுந்த கவனம் வேண்டும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்கின்ற சகோதரன் செய்கின்ற சில விஷயங்களை, ரகசியங்களை, தவறுகளை மறைக்கிறான் என்று சொன்னால் கியாமத் நாளில் இறைவன் அவனுடைய காரியங்களை மறைக்கிறான். ஹதீஸ்கள் எப்படி வருது? சில மஹ்ஷரிலே எல்லாரும் வெட்ட வெளியில் கேள்வி கேட்கப்படுவார்கள். ஆனால் சில கூட்டத்தார்களை அல்லாஹ் ரகசியப்படுத்துவான், திரையை போடுவான். அந்த கூட்டத்தார்கள் திரைக்கு பின்னால் இருப்பார்கள். இறைவன் தனித்தனியாக அவர்களை சந்திப்பான் என்ற ஹதீஸ்களில் வருகிறது. தனித்தனியாக சந்தித்து அந்த அடியாரிடத்தில் இறைவன் என்ன பேசுவான் தெரியுமா? ஹதீஸ்களில் காணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சில அடியார்களை அல்லாஹ் ஒரு திரைக்கு பின்னால் மறைத்து வைப்பான். வெட்ட வெளியாக பொதுஜனங்களுக்கு முன்னால் இறைவன் கேள்வி கேட்க மாட்டான். அந்த திரைக்கு பின்னால் சென்று இறைவன் தனித்தனியாக விசாரிப்பான். இறைவன் தனியாக சந்தித்து அந்த மனிதரிடத்தில் பேசுகிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சகோதரனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ உலகத்தில் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய், ஆனால் உன் சகோதரன் செய்த பாவத்தையும் உன் கவனத்தில் வைத்திருந்தாய். நீ வாழும் காலம் எல்லாம் அவன் பாவத்தை நீ மறைத்த காரணத்தினால், யாரிடத்திலையும் சொல்லல, ரகசியங்களை பாதுகாத்துக்கிட்ட, பாவம் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அவனுடைய விஷயங்களை வெளிப்படுத்தாமல் நீ மறைத்த காரணத்தினால் அந்த மறைப்பிற்கு நான் கொடுக்கிற வெகுமதி, உன் பாவத்தையும் நான் இந்த சபையில் மறைத்து விட்டேன், நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக இறைவன் சொல்லுவான் என்கிற ஹதீஸை புகாரியில் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரியவர்கள், இதெல்லாம் நாம் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இஸ்லாமிய முஸ்லீமான பண்பிற்கு உகந்தது. அதனால்தான் கிதாபு தவ்வாபின் என்கிற விஷயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சம்பவம் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மழைகள் இருக்காது, அதிகமான மழை இருக்காது, மிகுந்த வறண்டு போய் கிடக்கும், கால்நடைகள் எல்லாம் இறந்து போகும். ஏன், பனு இஸ்ரவேலர்கள் நிறைய பேர் வெயிலில் வாடி இறந்து போகிற காலங்கள் எல்லாம் வந்து நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனோடு பேசுகிற நபி, கலீமுல்லா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 70,000 பனு இஸ்ரவேலர்கள் திரட்டை கொண்டு ஒரு திரளுக்கு வருகிறார்கள். மலைக்காக வேண்டி ஒரு நபி தொழுக வைக்கிறார்கள். பின்னால் அவர்களுடைய ஹவ்வாரியன்கள், தோழர்கள் எல்லாம் தொழுகிறார்கள். 70,000 பேர் சேர்ந்து தொழுகிறார்கள். பகலினுடைய உச்சி வருகிற வரைக்கும் தொழுகிறார்கள். ஏன், உச்சி கடந்ததற்கு பின் வெயில் மறையவில்லை, வெயில் இன்னமும் அதிகரிக்கிறது. ஒரு நபியாக இவ்வளவு நேரம் தொழுவதற்கு பின்னாலும் மழை வரவில்லை என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், இவ்வளவு நேரம் தொழுவதற்கு பின்னாலும் கூட, மழை வேண்டி தொழுவதற்கு பின்னாலும் கூட ஏன் யா அல்லாஹ் மழையை கொடுக்கவில்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இந்த கூட்டத்தில் 40 ஆண்டு காலங்கள் தொடர்ச்சியாக ஒரு பாவத்தை எனக்கு மாறு செய்கிற ஒருவன் இருக்கிறார். எல்லா செயல்களையும் மாறு செய்கிறவன் இருக்கிறார். 40 ஆண்டு காலங்கள் தொடர்ச்சியாக மாறு செய்வதை மட்டுமே தன் பழக்கத்தில் கொண்ட ஒருவன் இருக்கிறான். அவனுடைய இழி செயலால் நான் மழையை நிப்பாட்டுகிறேன், இன்னமும் வெயிலை அதிகரித்துக் கொண்டு போகிறேன் என்பதாக இறைவனுடைய வார்த்தை இருக்கும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கக்கூடிய 70,000 மக்களுக்கும் கேட்பதை போன்று மிக பகிரங்கமாக சொல்லுவார்கள், 40 ஆண்டு காலங்கள் இறைவனுடைய பொருத்தம் பெறாமல் மாறுபட்ட செயலோடு இறைவனை சந்திக்கிற ஒருவன் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்.
கண்டிப்பாக நீ வெளியேறாத வரைக்கும் மழை பொழியாது, எனவே தயவு செய்து நீ வெளியே போய்விடு என்று அறக்கூவல் இடுகிறார். மிகுந்த சத்தங்களை எழுப்புகிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவருக்கு அது புரிந்து விட்டது, நான் தான் அந்த பாவி என்பதை. 40 ஆண்டு காலம் இறைவனுக்கு மாறு செய்த பாவி நான் தான் என்பதை அவர் விளங்கிக் கொள்கிறார். இருந்தாலும் 70,000 பேர் அமர்ந்திருக்கிறார். எழுந்து போவதற்கு தயக்கம். எப்படி எழுந்து போவது? எழுந்து போனால் அடுத்தது எப்படி பிறரை சந்தித்து பேசுவது? இப்படியெல்லாம் அவருக்கு பல மாதிரியான சிந்தனை. உடனே ஒரு துணியை கொண்டு தன் முகத்தை சுற்றி கொள்கிறார். சுற்றி கொண்டு சஜிதாவிற்கு செல்லுகிறார். அவர் இறைவனிடத்தில் கேட்டார், இறைவா, இத்தனை ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நான் செய்த தவறினை மறைத்தாய், ரகசியத்தை பேணி பாதுகாத்தாய். இப்பொழுது நான் எழுந்து சென்று விட்டால் இந்த 70,000 பேருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். பின்னால் இடத்தில் யாரும் சகஜமாக பழகப்பட மாட்டார்கள். நான் மாறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இதற்கு பின் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த நபர் சொல்லி முடிப்பதற்கு முன் கருமேகம் சூழுகிறது. அங்கு மழை பொழிய ஆரம்பிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா அல்லாஹ், எவருமே வெளியே போகல. 40 ஆண்டு காலங்கள் ஒருவன் பாவம் செய்தாய் என்று சொன்னால் இவ்வளவு நேரம் தொழுதும் கிடைக்காத மழையை இப்பொழுது கொடுக்கிறாய், ஆனாலும் யாரும் வெளியே போகல, ஏன் மழையை கொடுக்கிறாய் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வினவிய பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை, அவன் இப்பொழுது என் உற்ற நேசனாக மாறிவிட்டார் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு கேட்டார்கள், பாவியாக இருக்கிற பொழுது நீ யாருன்னு காமிக்கல, எனவே இப்பொழுது உற்ற நேசனாக அவர் மாறிவிட்டார், இப்பொழுதாவது அவர் யார் என்று எனக்கு அடையாளம் காண்பி என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை இப்படி முடிகிறது என்பதாக கிதாபில் எழுதப்படுகிறது. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், 40 ஆண்டு காலம் அவன் பாவத்தில் மூழ்கி இருக்கிற பொழுதே நான் யாருன்னு உனக்கு சொல்லலை. இப்பொழுது அவன் உற்ற நேசனாக எனக்கு மாறியதற்கு பின்னால் அவனை அடையாளப்படுத்தவோ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவோ நான் விரும்பவில்லை என்பதாக இறைவனுடைய வார்த்தை முடியும். அந்த சம்பவம் இதோடு நிகழ்வு பெறும் என்பதாக அந்த கிதாபில் முடிவு பெறும். சங்கைக்குரியவர்களை, இறைவனுடைய பாணி, இறைவனுடைய தன்மை ஒரு மனிதனிடத்தில் வெளிப்படுகின்ற குறைகளை மறைப்பதும் அவன் ரகசியங்களை பேணி பாதுகாத்ததும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று உலகத்தில் நலவுகள் எல்லாம் எப்பொழுது தடுக்கப்படும் என்றால் பிறருடைய ரகசியங்களை வெளிப்படையாக சிலர் பேசுகிற பொழுது அல்லாஹ் நியாமத்துகளை பிடுங்க ஆரம்பிக்கிறான். நம் குடும்பத்தில் இருக்கிற பரக்கத்துகளை எடுக்கிறான், நிம்மதிகளை எடுக்கிறான். நீங்கள் பேணுகிற வரைக்கும், ரகசியங்களை பாதுகாக்கிற வரைக்கும், பிறர் குறையை மறைக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாமும் ஈமானும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு எல்லா விதமான வகையிலும் சான்றுகள் காணப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நற்பண்புகள் கொண்டு ஈமான் கொண்ட இஸ்லாமிய மக்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பட்டுக்கோட்டையிலிருந்து